Hi guys, welcome to part 2 in Chikmagalur. The most interesting பார்ட்டாக வந்து இதுதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தது ஒரு பார்க் வீடியோ பார்த்துருப்பீங்க, பைக் ரெண்டல் பற்றி காமிச்சிருந்தேன், அப்புறம் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பற்றி சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவாக தான் இருக்க போகுது. அண்ட் எஸ்பெஷலி ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், சிக்மங்களூர் லோக்கலில் பார்க்கறதுக்கு வந்து பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் சுற்றணும் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணியிருக்கிற ஸ்பாட்டு. ஸோ எந்த அளவுக்கு அது நடக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா மழை வேறு ஆல்ரெடி தூர ஆரம்பிச்சிருக்கு. பட் சிச்சுவேஷன் எல்லாம் ப்ராப்பராக அமைஞ்சா இன்றைக்கி வந்து அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டுக்கு போக போகிறோம், முள்ளியனகிரி பீக். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாலேயே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட்டு, ஹையஸ்ட் பீக்கே வந்து அதுதான் முள்ளியனகிரி பீக் அப்படிங்கிறது. அதுக்கு தான் போகிறோம். இங்கே சிக்மங்களூர்லேருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது இருக்குது. பை ரோடே நீங்கள் மேலே போகலாம். நம்ம டியோவில் தான் நான் போயிட்டுருக்கேன். பட் இது அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, அது வேறு ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் எல்லாம் நம்ம தாண்டி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி பைக்ஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஹில் மேலே ஏறிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். சப்போஸ் நம்மளுக்கு அலோவ் பண்ணால் ப்ராப்பராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் அவுட்லாம் கிளம்பியாச்சு எப்போயோ. வெல்கம் டு சிக்மங்களூர் போர்டு இருக்கும். அதான் நம்ம சிக்மங்களூர்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ இது நீங்கள் இப்படி போனால் சிக்மங்களூர் போகிற வழி. ஸோ வெல்கம் டு சிக்மங்களூர், லேண்ட் ஆஃப் காஃபி. ஸோ காஃபிக்கு வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ அந்த போர்டை விட்டு எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகுது. இந்த ரோடில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். போகிற வழியெலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது போகிற வழியில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் கைஸ், போயிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டை நான் பார்த்தேன். ஆஃபீஸ் ஆஃப் தி டெப்யூட்டி கமிஷனர் ஏதோ போட்டு சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டு ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க, ஜீப்போட ரெண்டல் ரேட்டுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போகிற ஸ்பாட்ஸுக்கெல்லாம், இங்கேருந்து தூரத்தில் இருக்கிற ஸ்பாட்ஸுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, கவர்மெண்ட் ப்ரைஸிங் படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் கல்மாரா டு அதான் அந்த முள்ளியனகிரிலாம் அதில் இருக்கு பாருங்கள். முள்ளியனகிரி இருக்குது, அப்புறம் ஏதோ ஃபால்ஸு, பாபுதன்கிரி எல்லாம் சேர்த்து 1700 ஆகுது ஒரு ஜீப்புக்கு. ரெண்ட் ஃபிக்ஸ்டு பர் ஜீப்புன்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஃபால்ஸ் ஏதாச்சும் போகணுன்னா 500, 1200. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர் ரேட்டிங். ஸோ ஜீப்லேயும் போகலாம், இல்லை அப்படின்னா நம்மளே வண்டியை எடுத்துகிட்டு ரோட்லேயும் போகலாம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இந்த போர்டில் போட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பேண்டு, அதாவது அங்கே கரெக்டாக போட்டிருக்கு, ஏதோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கு. ப்ளஸ் 33+2 சீட்டர், அதாவது வேனு இல்லை பெரிய பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அது வந்து கம்ப்ளீட்லி பேண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சிக்மங்களூர்லேருந்து கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்திருப்போம். அப்போ தான் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட். எஸ், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தாரிக்கீரே போகிற ரோடு, சிக்மங்களூர்லேருந்து தாரிக்கீரே போகிற மெயின் ரோடு. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துரும். அந்த லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த போர்டு காட்டுது. சீதலையனகிரி, முள்ளியனகிரி, காலிக்கீரை, அதோ அந்த ஊர் எல்லாம், அதில் போட்டிருக்க ஊர் எல்லாம் லெஃப்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் தாரிக்கீரைங்கிற ஊர். செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கவே. ஸோ அந்த லெஃப்ட் நம்ம எடுத்துருவோம். அண்ட் அந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல, லெஃப்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும், கைமாரா செக் போஸ்ட் அப்படின்னு, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இது. இங்கே வந்து என்ட்ரிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க நம்ம பைக்கில் போகிறதுனால. அண்ட் 4 வீலராக இருந்தால் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து 6 AM to 6 PM வரைக்கும் தான் என்ட்ரி அலௌடு. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா அலௌடு கிடையாது.
ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளையனகிரி ரோடு. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டலான்னு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காஃபி எஸ்டேட்ஸ் தான். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஃபி, இந்த பக்கம் ஃபுல்லாக காஃபி. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த சைடு எல்லாமே காஃபி தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிக்மங்களூர் வந்து ஒரு லேண்ட் ஆஃப் காஃபிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்கள் ஃபுல்லாக இங்கே சுற்றி இருக்கிற மலைகள் ஃபுல்லாக காஃபி பார்க்கலாம். ஸோ ஆன் த வேல இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைக் விளாகிங்லாம் பண்ண முடியாதனால அங்கங்கே நிறுத்தி தான் உங்களுக்கு ஸ்பாட்ஸ் காட்ட வேண்டியதாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக மிஸ்டாக இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ஹைட் வரைக்கும் போவோம்னு நினைக்கிறேன். இது வேறு ஏதோ ஊருக்கு போகிற ரோடு. நம்ம முள்ளையனகிரி போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அந்த வழியாக வந்தோம், இப்போ அப்படியே இந்த வழியாக போவோம். என்ன மாதிரியான இடத்துக்கு வந்திருக்கோம்னு மட்டும் பாருங்களேன். இன்னும் நம்ம போகல அந்த பீக்கு, முள்ளையனகிரி பீக் அப்படிங்கிறது இன்னும் ரீச் பண்ணலை. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஒரு பாயிண்ட்டு. இது வந்து வேற ஒரு பீக்காமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஆக்சுவலி தெரிலல, எதுவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபாகு ப்ளஸ் மலைச்சாரல் தூரிக்கிட்டே இருக்கு. நான் வர வழி ஃபுல்லாக, அதனால தான் உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. ஏன்னா நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தனால அதுவும் பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு புது ரூட் அப்படிங்கிறதுனால ஸ்பீடெல்லாம் வர முடியல. பொறுமையாக தான் வந்தேன். மழை வேறு பெஞ்சிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன பிரேக்கு இந்த ஸ்பாட்டில். கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்பாட்டு. அதுதான் அந்த கோயில் நான் சொன்னது. அண்டு ஃபுல்லி கவர்டு வித் ஃபாகு தான். மிஸ்ட்டு தான் ஃபுல்லாக. பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது. வண்டியை பார்க் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ நான் ஒரு டெம்பிள் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டெம்பிள் தான் இது. இது வந்து வீரபத்ர சுவாமி டெம்பிள்னு ஏதோ போட்டிருக்கு. ஒரு சின்ன டெம்பிள். இங்கே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி போகலாம் முள்ளையங்கிரிக்கு. பாருங்களேன், இதுதான் முள்ளையனகிரி. ஸோ முள்ளையனகிரி இன்னும் பீக்குக்கு போகல நம்ம. இது வந்து பார்க்கிங் ஏரியா. இங்கே வரைக்கும் மட்டும்தான் வெஹிக்கல்ஸ் அலௌடு. நீங்கள் 2 வீலரில் வந்தாலும் சரி, 4 வீலரில் வந்தாலும் சரி, ஜீப்பில் வந்தாலும் சரி, இங்கே வரைக்கும் தான் வர முடியும். இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 400 ஸ்டெப்ஸ் நம்ம மேலே ஏறணும் அந்த ஹையஸ்ட் பீக் போகிறதுக்கு. ஸோ போகலாம் வாங்க. மழை இப்போ கொஞ்சம் நின்றுருக்கு. ஸோ அதனால் சீக்கிரம் முடிச்சிடணும். ஏன்னா மழை ஹெவி ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த ஆர்ச் தான் பார்த்தீங்கன்னா அந்த 400 ஸ்டெப்ஸ்க்கான என்ட்ரன்ஸு. மேலே ஃபுல்லாக அந்த பீக் வரைக்கும் கிளைம் பண்ணோம். அண்டு வழியில்
ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன கடை இருக்கும். ஏதாவது சூடாக சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி போகலாம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பாதை வந்து கரடு முரடாக இல்லாமல் அழகாக ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டெம்பிள் தான் சிவன் டெம்பிள், அந்த ஹையஸ்ட் பீக்கில் இருக்கக்கூடிய டெம்பிள். ஸோ இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டிருக்கும் 6300 ஃபீட் உயரத்தில் நம்ம இருக்கோம். சீ லெவல்லேருந்து கர்நாடகாவோட ஹையஸ்ட் பீக் பாயிண்டில் இருக்கோம். ஸோ இந்த சீனில் பாருங்கள் எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு. அப்படியே ஆளையே தள்ளுற அளவுக்கு காற்று அடிக்குது. அண்ட் என் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். அவ்வளோ நடுக்கம் அந்த குளிரில் வந்து என் பல்லெல்லாம் அப்படியே கடற்கடன்னு அடித்தது பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு சைடில் இருக்கிறது. கொஞ்சம் தடுமாறி அடிக்கிற காற்றுல தள்ளிட்டு போய் விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாடி கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து அதல பாதாளமாக இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு கீழே பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ முல்லையங்கிரி பீக் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. லைக் இந்த டைமில் வர்றது தான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த 400 ஸ்டெப்ஸ் மேலே ஏறினீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் இன் கர்நாடகா ரீச் பண்ணுவீங்க. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்னும் கீழே போய். ஏன்னா பார்த்தீங்கன்னா முடியல, அவ்வளோ குளிரில் இருக்குது. டக்குன்னு இப்போ தான் ஒரு மேகி தான் சாப்பிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் உடம்பு பாடி ஏதாச்சும் சாப்பிட்டா தான் ஹீட் ஆகும்னு சொல்லி ஒரு மேகி சாப்பிட்டேன். இப்போ வந்து திருப்பி கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் போகிற வழியில் வேறு என்ன ஸ்பாட் பார்க்குறோன்னு பார்க்கலாம். முல்லையங்கிரி பீக்கை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்ப கீழே இறங்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் அப்படியே ஏதாச்சும் வேறு ஸ்பாட்ஸ் இருக்கான்னு வந்து அங்கங்கே விசாரிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீரபத்ரசாமி கோயில் பார்த்துருப்போம். அந்த கோயிலுக்கிட்டே வந்து ஒரு பிளேஸ் இருந்திருக்கு. இதுதான் அந்த இடம். எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னடான்னு சொல்லி இறங்கி பார்த்தா அங்கே ஒரு செமையான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட் இருந்துச்சு. இந்த வைலட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீலக்குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கக்கூடிய நீலக்குறிஞ்சி மலர்கள், அதுதான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தெரியல, பட் இப்போ வந்து ரிசர்ச் பண்ணி லைக் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அண்ட் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் மேலே ஏறும்போது இருந்த ஃபாகை விட கீழே இறங்கும் போது தான் பயங்கரமான ஃபாக் இருந்துச்சு. விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். முல்லையங்கிரி பீக்லேருந்து கிளம்பி 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்பாட் தான் இந்த ஹொன்னம்மா தேவி வாட்டர் ஃபால்ஸ். முல்லையங்கிரி பீக் விசிட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். பேர் வந்து ஹொன்னம்மா தேவி ஃபால்ஸ் அப்படின்னு. முல்லையங்கிரி பீக்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. லைக் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஃபால்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஃபால்ஸ் தான், பட் பார்க்கறதுக்கான இடம் சூப்பராக இருக்குது. அந்த ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்க பார்த்திங்கன்னா குளிர் அப்படியே கம்மி ஆகிடுச்சு, மழையும் கம்மி ஆகிடுச்சு.
அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட், நம்ம வரும்போது ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி போனோம்ல, அந்த செக் போஸ்ட்டுக்கே திரும்ப வந்தாச்சு. அண்ட் எஸ், நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு சிக்மங்களூரில். இது வந்து ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஆக்சுவலி நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முள்ளியங்கிரி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி, அண்டு அது என்னது பொன்னம்மா ஃபால்ஸு அது பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு சின்ன ஸ்பாட்டு. நான் அதுக்கப்புறம் சிக்மங்களூர் வந்துட்டு ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் டைமில் வந்திருக்கேன். இது ஒரு சின்ன ஸ்பாட்டு, இதை மிஸ் பண்ணாதீங்க. லைக் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. சிக்மங்களூரில் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட். பேர் வந்து சிரி கேஃபே அண்ட் ரெசார்ட்டு, ஆயுர்வேதா ஸ்பா அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அவங்க தான் இந்த சிலையை வந்து இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு லேடி படுத்துட்டு இருக்கிற மாதிரி. இங்கே கொஞ்சம் மரம்லாம் மறைச்சிருக்கு. நான் கீழே போய் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு நிறைய பேர் இதை ரீல்ஸு யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஸ்பாட் இங்கே தெளிவாக தெரியுது அவங்க ஃபேஸு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் டீட்டெயிலாக காட்டுறேன். அண்ட் எஸ், இன் டோட்டல் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து சுற்றி இருக்கோம் சிக்மங்களூரை. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அதாவது பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சிக்மங்களூர்லேருந்து தூரமாக போனீங்கன்னா தான் நிறைய பிளேசஸ் பார்க்க இருக்குன்னு. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பாட் பார்த்துருக்கேன். ஒரு பீக், முக்கியமான ஒரு பீக்கும், வாட்டர் ஃபால்ஸ் ஒன்றும் பார்த்துருக்கேன், சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒன்றும். நான் லாஸ்ட்டாக சின்னதாக இந்த அக்கா படுத்திருக்கிறத சிலையை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் சிக்மங்களூர்லேருந்து. 2 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு வந்தேன். முதல் நாள் ஒரு பார்க் பார்த்தேன், அவ்வளோதான். செகண்ட் டே தான் செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த முள்ளியங்கிரி பீக்கு. சிக்மங்களூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். அதை தாண்டி தூரமாக போனீங்கன்னா நிறைய பீக்ஸ் இருக்கீங்க. இங்கே சிக்மங்களூர் சுற்றி பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் 2 நாள் பத்தாது, ஏன்னா தூரமாக இருக்குது. அதனால தான். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியே காட்ட மாட்டீங்க இப்போலாம், ஃபஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போலாம் பண்ணுறதே இல்லைன்னு. ஸோ இந்த வாட்டி நான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 2 டேஸு சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு சிக்மங்களூர்லேருந்து கிளம்புறோம். அந்த ட்ராவல் வீடியோ நெக்ஸ்ட் vlog-ஆ வரும். டாடா.